போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோவிட்-19 கொரோனாவுக்கு அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் இது. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்து 15/9/2020 சரிங்களா. இன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் தான். நான் மார்னிங்கே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஹோம் பேஜில் லாங்குவேஜ் டெஸ்ட்டை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறத ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து ரொம்ப வேகமாக ஆழமாக தீவிரமாக படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அஃபிஷியலாகவே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது முழுமையாக பார்த்துடலாம். இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. 2019 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. 25/2019. ஸோ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வேணால் நான் ஷோ பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான். சிவில் ஜட்ஜை பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் நடந்தது பார்த்தீங்கன்னா 24/11/2019 ப்ரிலிமினரி நடந்துச்சு. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது. அந்த அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. முதல்நிலை எழுத்து தேர்வு 24/11/2019 அந்த டேட்டில் நடைபெற்றது. 28/3/2020 மற்றும் 29/3 அதாவது மார்ச் மாதம் வந்து இதுக்கான மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் நடக்கிறதா இருந்தது. ஆனால் இந்த கொரோனா லாக்டவுன் அதன் காரணமாக மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கலை. இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போது அதற்கான தேதி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸை பற்றின தகவல் கிடையாது. சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் சரிங்களா. உரிமையியல் நீதிபதி பதவிக்கான 176 காலி பணிகளுக்கான அறிவிக்கை சரிங்களா. ஸோ இதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எப்போ நடக்க போகுது, அதே போல் அடுத்தடுத்த தேர்வுகள் என்னென்ன தேர்வுகள் இனிமேல் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதற்கான ஒரு பிளானர் நியூவாக அவங்க கொடுக்கலாம். ஸோ இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி அடுத்தடுத்த தகவல் கொடுப்பாங்க. செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் லேட் பண்ணாமல் இல்லை படிக்கிறத படிக்கலாமா வேண்டாமா, எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், எது படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காமல் படிக்கிறத இன்னும் தீவிரமாக ஆழமாக ரொம்ப கவனமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நல்லாவே படிச்சுட்ருக்காங்க. அவங்க கூட நீங்கள் போட்டி போட்டு படிக்கணும். ஸோ இந்த எக்ஸாம், இந்த ரிட்டன் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, உரிமையியல் நீதிபதி பதவிக்கான ரிட்டன் எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 17/10/2020 அதே போல் 18/10/2020 சென்னையில் நடக்க போகுது சரிங்களா. ஸோ மெயின்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்க போகுது. முதன்மை எழுத்து தேர்வு அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நமக்கு 2020 என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சரிங்களா. ஸோ அது 1ஆம் தேதியே கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் பெருசாக வரல. ஸோ பழைய ஆனுவல் பிளானர் 2020க்கு அவங்க ஏற்கனவே கொடுத்த பிளானர் படி இன்னும் நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒருவேளை அவங்க நியூ பிளானர் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ எந்த விதமான தகவல் வந்தாலும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியலாக வந்தால் மட்டும் தான் நம்ம முடியும். இப்படி வரும், இது வந்து அப்படி வரும் அப்படின்னு நம்மளா ஒரு அசம்ஷன்லாம் இருக்கவே முடியாது. படிக்கிறது அதே புக்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா. ஏற்கனவே சிலபஸ் குரூப் 2 குரூப் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸை படிங்க சரிங்களா. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஏதாவது ஒரு அப்டேட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வரும் சரிங்களா. ஸோ அது வரையும் வெயிட் பண்ணாமல் ஜஸ்ட் அது ஒரு நியூஸாக, அது ஒரு தகவலாக எடுத்துகிட்டு அதை கடந்து போயிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. படிக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க. இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் வரட்டும் அப்போ தான் படிப்பேன் அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து படிங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1 குரூப் 2 குரூப் A குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, உங்ககிட்ட சமச்சர் புக் இல்லை அப்படின்னா, அதியமான் டீம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் A குரூப் 4 எக்ஸாமுக்காக புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி. ஸோ இந்த புக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் சயின்ஸ் புக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த சயின்ஸ் புக் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமில் ரெடி பண்ணியிருக்கோம். 6லேருந்து 10 வரலையும் சரிங்களா. இது எல்லா விதமான தேர்வுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், போலீஸ், RRB, NTPC எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க சயின்ஸ் புக் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த 5 புக்ஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு 15 மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்மகிட்ட இருக்குது. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை டெய்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த 2 நாள்லேருந்து உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு நாளைக்கும் மினிமம் ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த அளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ படித்து முடிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, உங்களுக்கான சந்தேகம் என்ன அப்படின்னு அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு ஜென்ரல் லைவ் அதன் பிறகு அப்டேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்றல். நன்றி, வணக்கம்.